வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் தந்து விட்டீர். இந்த முதல் வேளையில் நீர் இதை கொண்டு எங்களோடு என்ன பேச போகிறீர் என்று ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்த போது, காத்திருந்த போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்தினார். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். விசேஷமா நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஒரு பாட்டெல்லாம் கேட்டா எப்படி இருக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை. உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஆனா நீங்க நல்லா இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான காரியம். என்னோடு பர்சனலா பரிசுத்த ஆவியானவர் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள், அதை தான் இந்த ராத்திரி வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வந்தோம். ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கேட்டோம், வாங்கணும் போனோம் என்று அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம ஜெயிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம ஜெயிக்கணும். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நாம ஜெயிக்கணும். சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவரால் இந்த ஜெயம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டோமே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம் தேவனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம். என்னன்னா, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இதுவரை தோற்றது இல்லை, இனியும் தோற்க போறது கிடையாது. அவர் தோக்கணும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோத்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் வரும்போது எல்லாவற்றையும் விட்டு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார். நம்மை போல வந்தார். நம்மை போல வந்தவரையே உலகத்தால, சாத்தானால, பாவத்தால ஜெயிக்க முடியவில்லை. அப்பொழுதே எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்றால், இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். அவராலே நமக்கு ஜெயம். இதான் இருதயத்தின் ஆழத்துல எழுதிருங்க. நான் எப்படி ஜெயிக்க போறேன்? அவராலே. மேவி போசேத்தா உங்களை நினைச்சிருங்க, தாவீதா அவரை நினைச்சிருங்க. மேவி போசேத்தால என்ன பண்ண முடியும்? பயிரிட முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே மேவி போசேத்துக்கு அகைன்ஸ்ட். ஆனா கொண்டு வந்து ராஜ சமூகத்துல, ராஜ பந்தியில தோற்றவங்களுக்கு ஸ்தானம் இல்லை தெரியுமா? ராஜாவுக்கு தோற்றவங்களுக்கு ஸ்தானம், தோற்றவங்களுக்கு ராஜ சமூகத்தில் இடம் கிடையாது. அகிதோப்பேல் ஆலோசனை அபத்தமானதும், அகிதோப்பேல் என்ன பண்ணான் தெரியுமா? தூக்கு போட்டு செத்தான். ஏன்? இனி ஃபேஸ் பண்ண முடியாது ராஜாவை. அப்சலோம் சொன்னாரா இனி செத்துரு? இல்ல, அவனுடைய ஆலோசனை அபத்தமானது. இனி ராஜ சமூகத்தில் அவனுக்கு இருக்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. தோற்றவங்களுக்கு அங்க இடம் இல்லை. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டு இதுக்கு அர்த்தம் சொல்லலைன்னா ஒருத்தரையும் உயிரோட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தோற்கிறவர்களுக்கு ராஜ சமூகத்திலே, ராஜ பந்தியிலே இடம் இல்லை. இப்படி இருக்க மேவி போசேத் ராஜ சமூகத்திலே வந்து அமருகிறான். என்ன அவன்கிட்ட ஜெயிக்க இருக்கிறது? ஜெயிக்கும்படி அவனிடத்தில் என்ன இருக்கிறது? அவனால நிக்க கூட முடியாது. அவன் இப்பொழுது அங்கே வந்து அமர்ந்தது யாரால தெரியுமா? தாவீதால. தாவீது நினைத்தால் மேவி போசேத்தை ராஜ சமூகத்தில் ஜெயித்தவர்கள் வரிசையிலே கொண்டு வைக்க முடியுமானால், இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப வேளையிலேயே
எத்தனை பேர் இந்த நம்பிக்கையோடு கேட்கறீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் என் இருதயம் களி கூறுகிறது. நான் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னில் அன்பு கூறுகிறவர் என்னை ஜெயிக்க வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரால தான் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. இயேசு சீஷர்கள் சூழ இருக்கையில் இப்படி சொல்லுகிறார். யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே பார்க்கும்போது வாசியுங்கள். 4வது வசனம் 5வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். நிலைத்திருங்கள். அடுத்த வசனம் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதையும் மனசுல எழுதிருங்க. வித்தவுட் கிரைஸ்ட் ஜெயத்தை கற்பனையில கூட நினைக்காதீங்க. ரோமர் 8:37 எழுதி வைக்கலாம். ஆனா கிரைஸ்ட் இல்லாம, இயேசு இல்லாம சாத்தியமே கிடையாது. இதுதான் ஆவியானவர் பேச சொன்னார். நிலைத்திருங்கள்னா இந்த செடியும் கொடியும் பாத்தீங்கன்னா உண்மையிலே படர்ந்து இருக்கும்னு சொல்லும். படர்ந்து இருக்குங்கிற வார்த்தை தான் கரெக்டான வேர்டு. செடி மேல கொடி படர்ந்து இருக்கும். அத நான் எப்படி சொல்லுவேன்டா, அந்த கொடி செடி மேல படுத்திருக்கும். இதான் உண்மை. சில பிள்ளைங்க வந்து பெற்றோர் மேல படுத்திருப்பாங்க தெரியுமா? சில பிள்ளைங்களுக்கு தூக்கமே எப்ப தெரியுமா வரும்? அநேகருக்கு தூக்கம் சர்ச்சில் வந்தது வர்றது மாதிரி. சில பிள்ளைங்களுக்கு தூக்கம் எப்போ வரும் தெரியுமா? அம்மா தோள்ல இருக்கணும், இல்ல அப்பா தோள்ல இருக்கணும். அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேற எவ்வளவு சொந்த அந்த பிள்ளைங்களை தூக்குறதுக்குன்னு ஆசைப்படுற எத்தனை பேர் இருப்பாங்க. நான் வச்சுக்கிறேன் தூங்காது. ஆனா தோள்ல படுத்துட்டாங்கன்னா அவ்வளவு நிம்மதியா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். நீங்க தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களை தூக்கினவர், தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர். இதுவரை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். இனியும் இப்ப நான், எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா, பெரிய பொண்ணு இருக்கிறா. பெரிய பொண்ணுக்கு என்ன ஆசைன்னா, டாடி என்ன தூக்குங்க. அவ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறா. என்ன ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறான்னா, எனக்கு மேரேஜ் ஆனாலும் என்ன நீங்க தூக்கணும். நானும் ப்ராமிஸ் கொடுத்துட்டேன். அதனால அப்பப்ப தூக்கிட்டு மக்களே வைக்கவா வச்சிருவேன். இனி வளர்ந்த பிறகு எப்படி தூக்க போறேன்னு தெரியல. அவ என்ன தூக்குவான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு வச்சிருவேன். ஆனா ஏன் தூக்கிட்டு வைக்கிறோம் தெரியுமா? நமக்கு கை வலிக்கும். நமக்கு கை வலிச்சுன்னா ஒண்ணு கீழே வைப்போம். சின்ன குழந்தைங்கன்னா இன்னொரு கையில கொடுப்போம். இன்னொருத்தங்க கையில கொடுக்காம இதுவரை சுமக்கிற ஒருவர் உண்டுண்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கைகளை தட்டி இயேசுவில் இணைந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. உங்களுக்கு என்று சொல்லவில்லை, நான் நமக்கு செய்தி. இயேசுவோடு இணைந்திருக்கிற 3 அனுபவங்கள் மிக மிக முக்கியமான அனுபவங்கள். முதலாவது, நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை வாசியுங்கள். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்காது. அழைக்கப்பட்டவர்களில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
ரோமர் 8:28, ரோமர் 8:37 என்ன படித்தோம்? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, முற்றும் அன்பு கூறுகிறவர், அன்பு கூறுகிறவர்கள். ரோமர் 8 இவங்க 2 பேருக்குள்ள காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுகிறவர், அன்பு கூறுகிறவர்கள். இந்த வாக்கு தத்தமே அவங்களுக்கு இடையில உள்ளது. அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நான் முதலாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், அன்பில் இணைந்து கொள்ளுங்கள். இதுவரை அவரால் நேசிக்கப்பட்டவர்களாய் மட்டும் இருக்கலாம். இந்த வருடத்தின் ஆரம்ப மணித்துளிகளிலே ஆவியானவர் பேசுகிறார், நீ ஒரு நேசி. இயேசுவை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு கேட்டா எல்லாரும் கை தூக்கும். வேண்டாம், நீங்க ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு. எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஒருவன் நேசத்துக்காக எதை இழப்ப? நேச மரணத்தை விட வலியது. வேதத்தில் 2 சிநேகிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உண்டு. யாரெல்லாம்? சூப்பரா சொன்னீங்க, செய்தி ஈஸியா உங்களுக்குள்ள வந்துடும். தாவீதும் யோனத்தான். யோனத்தான் தாவீதை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ரீசன் என்னன்னா, தாவீதால கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு, வேற ஒரு ரீசன் அல்ல. ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே யோனத்தான் தாவீதை நேசித்த அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஒன்றாய். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஏன் யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான்? என 17வது அதிகாரத்தில் தாவீது ஜீவனை பணயம் வைத்து ஒரு ரட்சிப்பை வாங்கி கொடுக்கிறான். வேதத்தில் எந்த சம்பவத்தை எடுத்து பேசினாலும் நம்மையும் இயேசுவோடு கூட லிங்க் பண்ணி உடனே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா செய்தி ஈஸி ஆயிரும். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருவேன். இல்லைன்னா இருந்து அதுல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ரட்சிப்பே இல்லாமல் இருந்தது இஸ்ரவேலருக்கு. ரட்சிப்பே இல்லாத தருணத்தில் ஈசாய் தன் மகன் தாவீதை அனுப்புகிறான். அப்படிதான் இந்த மனுக்குலத்துக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பே இல்லாத ஒரு தருணத்தில் இருந்த போது தேவன் நம் மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். வந்தபோது இஸ்ரவேலர் நிற்கிறார்கள். உண்மையாகவே தாவீது தன் ஜீவனை பணயம் வைத்து ஹல்லேலூயா அந்த இடத்துல கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தான். நல்ல கவனிங்க, கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது எடுத்தார், அதை யோனத்தான்ட்ட கொடுக்கல. வேற எதுவுமே தாவீது யோனத்தான். இன்னும் சொல்லணும்னா தாவீது சவுலுக்கு தான் பாட்டு பாடினார், யோனத்தான்ட்ட ஒரு பாட்டு கூட பாடி காட்டல. அப்படி இருந்தும் யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசிக்க காரணம் என்ன தெரியுமா? தாவீதால கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை அவ்வளவு பெருசா பார்த்தான். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஈவு என்ன தெரியுமா? ரட்சிப்பு.
இயேசு என்னை ரட்சித்தார். நான் அவரிடத்தில் அன்பு வைக்க எனக்கு இது ஒண்ணு போதும். எனக்கு சம்பளம் குறைஞ்சிட்டு உடனே நம்ம இந்த பூமியில நமக்கு எது அடி வந்தாலும் நம்ம முதல்ல எங்க கை வைப்போம் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கிற உறவுல தான் கை வைக்கிறோம். நினைச்சது போல நடக்கல, அவ்வளவுதான், உறவுல கை வைக்கிறோம். யோனத்தான் உயிர், யோனத்தான வேற என்ன செஞ்சார், வேற என்ன செய்யணும்னு கேட்கிறார். சரி, ஆண்டவர் உன்னை ரட்சித்தார், நீ ரட்சிக்கப்பட்ட, வேற உனக்கு என்ன செஞ்சார், வேற நீ என்ன செய்யணும்? எனக்கு இதுவே பெருசு. தேவன் தந்த ரட்சி. இன்னைக்கு பாருங்க, அந்த அந்த வேதத்துல இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் மீட்கப்பட்ட நாளை மறந்தார்கள். உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்தாய். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் எதுக்கு தேவை தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவை. அதனால காரியம் நடக்குது, ஜெயிக்க மாட்டேங்கிறோம். அற்புதம் எகிப்திலும் நடந்தது. ஜெயம்னா என்ன தெரியுமா? எகிப்தில் அற்புதம் பார்ப்பதல்ல, எகிப்தை விட்டு வெளியே வருவது. இதான் ஜெயம். ஜெயம் என்பது பாபிலோன்ல அற்புதம் பார்ப்பதல்ல. பாபிலோன்ல 7 மடங்கு அக்கினியிலும் காப்பாற்றினார், அற்புதம். தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தி வைத்தார், அற்புதம். சிங்கத்தின் கவிக்கு கர்த்தர் தப்புவித்தார், அற்புதம். ஆனா ஜெயம் என்ன தெரியுமா? பாபிலோனை விட்டு வெளியே வருவது. நம்ம கட்டுக்குள்ள இருந்த அற்புதத்தை பார்த்து ஓகே ஓகே இது நல்லா தானே இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேலருக்கு இந்த வெளிச்சம் இல்லாததுனாலதான் மோசேட்ட புலம்பிட்டே இருந்தாங்க, நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, அங்க இறைச்சி இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அப்படி நீ அற்புதத்தை வாழ்க்கைன்னு பார்த்துட்டு இருக்கிற. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான் சுதந்தரிப்பான். பரலோகத்துல தோற்கிறவர்களுக்கு இடம் கிடையாது, ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இடம். எனவேதான் இயேசு இந்த பூமியில வந்து ஜெயித்து பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நேசித்தான் யோனத்தான்? உயிரை போல, உயிரை போல. உயிரை போல நேசிக்கிறதுனா என்ன தெரியுமாங்க? பிரிவை தாங்கிட மாட்டாங்க. தானியேல் பாபிலோனில் இருக்கும் போது ராஜா ஒரு சட்டம் போடுகிற, 30 நாளைக்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. 30 நாள் போயிட்டு 3 வேளை கூட, ஒரு வேளை கூட தானியேலால கட் பண்ண முடியல. காரணம், நேச மரணத்தை விட வலியது. அதான் உயிரை போல. சரி ஆண்டவரே, நான் ஒரு 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 30 நாள் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பார்க்கிறோம், சிங்கக்கவியில தூக்கி போட்டு அந்த பெயின் ஜாஸ்தியா, இல்ல 30 நாள் அவர்கிட்ட பேசாம இருக்கிற வலி ஜாஸ்தியா? எங்க சிங்கக்கவியில போட்டா என்ன நடக்குமோ அதனால் உண்டாகிற வலியை விட அவர்கிட்ட பேசாம இருந்தா எப்படி வலிக்குமோ அதை நினைச்சு பார்த்தா தானியேலால இருக்க முடியல. இப்ப எப்படி இருக்கு? வலி இருக்கும். ஆனால் நம்ம சில காரியத்துல என்ன சொல்ல தெரியுமா? முன்னமே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். அவர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா? உன்னால இருந்துருவியா? ஐயோ முடியாது. ஒரு 30 நாள், ஒரு 15 நாள் முடியாது, 10 நாள் முடியாது, ஒரு வாரம் முடியாது. தானியேல ஒரு 2 நாள் போறதுக்கு முடியாது. சரி, ஒரு வேளையை கட் பண்ண முடியாது. சரி, ஜன்னலை அடைச்சிட்டு முடியாது. நேத்து நான் அவர்கிட்ட எப்படி பேசணும், இன்னைக்கு எனக்கு அவர்கிட்ட அப்படி பேசணும். இதான் நேசம். இந்த அன்பை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோமே. அன்பு இன்னதென்பதை கர்த்தர் காண்பித்து தந்தார்.
நேசிக்கப்படாதிருந்த நம்மை நேசித்தார். இரக்கத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இறங்கினார், தேடி வந்தார், தம்மை நெருங்க அனுமதித்தார். உயிரை போல நேசிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி யாருமே சவுல் நேசிக்கல அப்படி தாவீத. சவுல் தாவீதை தன் காரியத்துக்காக மட்டும் பயன்படுத்தினான். இன்னைக்கு எல்லாம் நம்ம எத்தனை பேர் தேவ சமூகத்தில் யோனத்தானா இருக்கிறோம், எத்தனை பேர் சவுலா இருக்கிறோம். சவுல் தனக்கு பொல்லாதாவி பிடிக்கும் போது தாவீது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவாரு, உடனே விடுதலை கிடைக்கும். உடனே சவுலுக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் தாண்டதும் நல்லா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, திருப்பியும் தாவீதுக்கு மேல கோபம். தேவை வரும்போது மட்டும் தாவீது நெருங்குகிற சவுலை போல எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனா தனக்கு தாவீதின் மூலம் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு இதை. எனவேதான் ரட்சிப்பை அவன் பெரிதாய் பார்த்ததுனால யோனத்தான் தன்னுடைய கடைசி வர தாவீதை நேசித்தான். இவ்வளவு பேர் இருக்கிறோமே, எத்தனை பேர் நம்ம எல்லாருமே தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ரிவைவல் 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 சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த வருஷம் நடக்கும். நம்ம எல்லாரும் அன்பு கூற ஆரம்பித்தோம். ஆண்டவருக்கு நேசிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். எனவேதான் அவர் தாவீதின் குமாரனை அறியப்பட்டார். தாவீதிட்ட எல்லாமே பெர்ஃபெக்டான்னு கேட்டா கிடையாது, ஆனா லவ்ல ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்னா உயிர். சீஷர்கள் வரிசையா பார்த்தா பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்க. மகதலேனா மரியாள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றார் உயிர் தெழுந்த பிறகு. ஏன் அவ தேடுறான்? எதுக்கு? லவ் பண்ண. ராத்திரி நேரத்துல அன்பு கூற அப்பா சமூகத்துல போய் இருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம். இல்ல, நமக்கு தேவை வேணும். நமக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கணும். அதிகாலையில எழும்பி உன்னத பாட்டு 2வது அதிகாரத்துல ஆண்டவருக்கு பிரியமானவள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 7வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை வீழ்க்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அதாவது நேசர் வர மற்றவங்கள்ட்ட சொல்றாங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ தூங்கட்டும் அப்படின்னு மற்றவர்களோடு நேசர் பேசுகிறார். கவனிங்க, மற்ற எருசலேம் குமாரத்திகளோடு பேசும்போது அடுத்த வசனத்துல இது என் நேசருடைய சத்தம். அவள்கிட்ட கூட பேசல, அவர் அவள்கிட்ட பேசல, அவர் வேற யார்கிட்டயும் பேசுறார். ஆனா வேற யார்கிட்டயும் பேசுற சத்தம் கேட்டது இவளுக்கு தூக்கம் போச்சு. இதான் நேசம். நமக்கு நம்மள்கிட்ட பேசினாலே உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்போம். பாத்தீங்களா? இந்த வேற யார்கிட்டயும் பேசுற சத்தம் இவ காதுல விழும்போது இவளுக்கு தூக்கம் போச்சு. இவளுக்கு தூக்கத்தை விட நேசருடைய சத்தத்தை கேட்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலர் நினைக்கலாம், இவங்க வந்ததும் அப்படி செய்வார் இப்படி செய்வார். இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நேசிப்பதற்கு பழகுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஓபன் பண்றதுக்கு இயேசுவை தவிர இனி ஒரு பெஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுல கிடையாது. உங்க வீக்னஸ் ஓப்பனா ஷேர் பண்ணலாம். யார்கிட்ட தெரியுமா? ஏன்னா அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார். இது என்னுடைய நேசரின் சத்தம், நேசரின் சத்தம். இதே பிரியமானவள் இன்னொரு இரவுல மீண்டும் தூங்கி கொண்டிருக்கிறாள். 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம்.
நித்திரை பண்ணினேன். நான் நித்திரை பண்ணினேன். என் இதயமோ விழித்திருந்தது. என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். நித்திரை பண்ண இருதயம் விழித்திருக்கிறது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆனா இப்ப சொல்றா, என்னால எழும்ப முடியாது அப்படிங்கிறா. அப்படி எழும்ப முடியாதுன்னு சொன்னதும் 4வது வசனத்தை வாசியுங்கள். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அப்படி கையை தான் காட்டினார், வேற எதுவுமே காட்டல. இதான் அல்ல. வேற இங்க பாரு, இந்த கையில என்ன இருக்கு பாரு. உனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷனுடன் கூடிய வேலை அப்படி காட்டல. இங்க பாரு, உனக்கு ஒரு வீடு இருக்கு பாரு, உனக்கு பாரு 10 ஏக்கர் நிலம் சர்ச்சுக்கு இருக்கு பாரு அப்படி காட்டல. வெறுமை அப்படி கையை அப்படி காட்டுற. அவர் கையை பார்த்ததும் பிரியமானவளுக்கு நேசம் பொங்குது. நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை காண்பித்த பிறகும் அந்த நேசம், என் உள்ளம் அவர் நிமித்தம், என் உள்ளம் அவர் காண்பித்த நன்மையின் நிமித்தம், என் உள்ளம் அவர் தந்த வேலையின் நிமித்தம், என் உள்ளம் அவர் தந்த சுகத்தின் நிமித்தம், என் உள்ளம் அவர் நிமித்தம். உயிரை போல நேசிக்கிற அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. அன்பு கூறுகிறவராலே கிடைக்கப்படுகிற ஜெயத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த யோனத்தான் தாவீதை நேசித்து அவன் அடுத்து என்ன செய்கிறான் என்று 1 சாமுவேல் 18:3 சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க. உடன்படிக்கை நேசத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறோமா? நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள் சிநேகித்தபடியினால். ஐயோ, நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நீங்க ஞானஸ்நானம் எடுக்க காரணம் என்ன? எனக்கு 16 வயசு ஆச்சு. இப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் வந்தார். பாஸ்டர், மேரேஜுக்கு சர்டிபிகேட் வேணும் கேட்கிறாங்க. ஒருத்தரை கூட்டிட்டு வரேன், கொடுக்க முடியுமான்னு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. சிநேகித்தபடியினால் உடன்படிக்கை ஒருவர் மட்டும் மனசு வைத்து எடுப்பதல்ல, அவனும் இவனும். தாவீது ஆல்ரெடி ரெடி. அவர் சைடுல கிளியர். அவர் அன்பு கூர்ந்துட்டார். அன்பு இன்னதென்று காண்பித்து விட்டார். நாமும் அன்பு கூறும் போது அந்த இடத்துல உடன்படிக்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. இந்த உடன்படிக்கை பண்ணுவதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தன்னுடையதை தாவீதுடையதாக்கினான். இதான் உடன்படிக்கையினுடைய வேல்யூ. என்னுடையது அவருடையது. அவர் தம்மையே நம்முடையதாய் மாற்றினார் அல்லவா? தம்முடைய பிதாவை நம்முடைய பிதாவாய் தந்தார் அல்லவா? அவர் மாத்திரமல்லவா பிதாவை பிதா என்று அழைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் இறங்கி வந்து அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து, நான் யார் அப்பான்னு கூப்பிடுறேனோ நீ அவர் அப்பான்னு கூப்பிடு. நீ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்க தேவையில்லை. உனக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சா உடனே கூப்பிடு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. தம்முடையதை நம்முடையதாக்கினார். நாம் நம்முடையவைகளை அவருடையதாய் மாற்றுகிறோமா? என்னை கடந்த நாளில் சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். யோனத்தான் தன் பட்டயத்தை கொடுத்தான். முந்தின அதிகாரத்திலே இதே தாவீதுக்கு
சவுல் தன் பட்டயத்தை கொடுத்தான், தாவீது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யோனத்தான் கொடுத்த போது ஏற்றுக்கொண்டான். என்ன இதன் அர்த்தம் தெரியுமா? அன்பு இல்லாம நாம பெஸ்ட தான் கொடுத்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அன்பு இல்லாம சவுல் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தன் பட்டயத்தை அவனுக்கு இடுப்புல மாட்டி விட்டான். தாவீதால அதை போட்டு நடக்க முடியல. வேண்டாம் 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 வேண்டாம், கழட்டி கொடுத்தா. இதுல வேண்டாம், இதுல நமக்கு தேவையில்லை. கிங் சவுலியா ராஜா, ராஜா கொடுத்த பட்டயத்தை வாங்கல. ஆனா யோனத்தான் தன் பட்டயத்தை கொடுத்த போது தாவீது நோ சொல்லல. நம்ம ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரித்தோம், சத்தமிட்டோம். நம்முடைய சத்தம் இந்த பட்டணம் ஃபுல்லா கேட்டிருக்கும். பட் நம்ம அன்பின் அடிப்படையில் இதை செய்யலைன்னா அவர் வாங்கி வச்சு பார்ப்பார், செட் ஆகாது, திரும்ப தந்துடுவார். ஆனா யோனத்தான் கொடுத்த பட்டயத்தை தாவீது வாங்குறான். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஃபுல் டைம் ஊழியக்காரனா இருந்தாலும் அன்பின் அடிப்படையில் நான் செய்யலைன்னா அவர் எடுத்து பார்ப்பார், என் மினிஸ்ட்ரி வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா வச்சுக்குவா அப்படின்பா. நம்ம சாதித்தது போல நினைக்கிறோம். நிறைய நம்ம ஜெபிக்க 1 hour ஜெபித்தா பெரிய சாதனை நினைக்கிறோம். ஆனா அன்பு இல்லாம நம்ம சவுல் பட்டயத்தை கொடுத்தது ஆதாயத்துக்காக. சரி, இவனால நமக்கு ஏதாவது கிடைக்கும், இவன் போறேங்கிற நம்ம சார்பில் ஒரு ஆள் போகல, அப்போ என்ன பட்டயத்தை ஆதாயத்துக்காக ஆண்டவருக்கு நிறைய செய்வோம். ஃபாஸ்டிங் கூட இருப்போம், காணிக்க கூட கொண்டு வந்து போடுவோம் ஆதாயத்துக்காக. ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, 10ல் 1 கொடுத்தா நமக்கு 10ல் 1 கொடுத்தா ஆதாயத்துக்காக. எல்லாமே ஆதாயத்துக்காக. சவுலா யோனத்தானா? ஆமே. சில பாக்குறீங்க அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு அப்படியே போயிருந்தான். எனக்கு தந்த டியூட்டியை நான் செஞ்சு முடிச்சுட்டு போய் உக்காந்துடணும். சவுல் ஆண்டவர் இப்படிதான் கேட்டார், நீ சவுலா இருக்கிறியா யோனத்தானா இருக்கிறியா? தாவீதுக்கு சவுல் வேற, யோனத்தான் வேற. நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி ஆதாயத்துக்காக என்னெல்லாம் பண்றோம்? பொருத்தனை பண்ணுகிறோம். ஆதாயத்துக்கு தானே நீங்க எனக்கு இப்படி பண்ணா பொருத்தனை பண்றது. அன்பின் அடிப்படையில் எத்தனை பொருத்தனை பண்ணி இருக்கிறோம்? அப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, அதனால இது வேண்டாம்ப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, அதனால இது நான் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு உங்களை இப்படி இல்லை. ஆண்டவர் நாளைக்கு ரிசல்ட் வருது, நீங்க மட்டும் என்ன பாஸ் ஆக்கி விட்டுட்டீங்கன்னா நமக்கு ஆதாயத்துக்காக தாவீதை நாடுகிற சவுலா இல்ல அன்பின் நிமித்தமாக? யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலட்டி, அதாவது அன்பு எப்பவுமே கொடுக்க வச்சுட்டே இருக்கும். அதனாலதான் அந்த நேசம் பொங்கி வழிந்து பெஸ்ட் தந்தார்ல பிதா, குமாரனே தூக்கி கொடுத்துட்டார். எதிர்பார்ப்போடு நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பொண்ணு பொருள் உங்கள்கிட்ட கேட்கல, உங்க டைம் கேட்கிறார். உங்க டைம் கேட்கிறார், உங்க நேரத்தை கேட்கிறார், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கேட்கிறார். நமக்கு ஒரு தேவை வந்தா கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம், அது அவருக்கு தெரியும். சவுலே கொடுத்துட்டாரே தன் பட்டயத்தை எடுத்து. ஆனா தாவீது அது போட்டு பார்த்தான். தாவீதா வாங்கி போடல, சவுலா திணித்து போட வைத்தான். நம்முடைய ஆராதனைகள் ஜெபங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட திணிக்கிறதா இருக்க கூடாது. அப்படி திணிக்கிறதா இருக்கவே கூடாது. இல்ல, யோனத்தான போல பட்டயத்தை எடுத்து கொடுத்தது தாவீது. அன்பில் இணைந்து கொள்ளுங்க. உங்க பெஸ்ட் டைம் ஆண்டவர் கொடுங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது நல்ல பைபிள் ரீட் பண்ணுங்க. அப்பாட்ட பேசுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்பா வெளியே போறேன்ப்பா, நீங்களும் வாங்கப்பா. அப்பா இன்னைக்கு இவங்களை பார்த்தேன்ப்பா, இவங்க என்ன இப்படி பேசுனாங்க, நானும் சில டைம் இப்படி பேசிட்டேன். இப்படி ஓப்பனா பேசு. நமக்கு ப்ரேயருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறோம், ப்ரேயருக்குன்னு ஒரு மெத்தடு வச்சிருக்கிறோம். அந்த டோன்ல தான் ப்ரேயர்னாலே நமக்கு அந்த டோன் வந்துடும்.
அதை தாண்டி பர்சனலா ஜீவனை தந்து தயவை பாராட்டி ஏங்கி நிற்கிறார் என் ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அது மாத்திரமல்ல, 19வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் எல்லாரோடு பேசும்போது யோனத்தான் என்ன செய்தான் தெரியுமா? 2வது வசனத்தை வாசியுங்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் தாவீதின் மேல் மிகவும், நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், சூழ்நிலை இப்ப எதிராய் மாறுகிறது. பொதுவாகவே சூழ்நிலை நன்றா இருக்கும் வரைக்கும், இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா புது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம்ல, இன்னைக்கெல்லாம் நம்ம பைபிள்ல எப்படி படிப்போம் தெரியும்ல உங்களுக்கு. அப்படி படிப்போம். இன்னைக்கு பயங்கர தீர்மானமா இருக்கும். இன்னைக்கு 4 அதிகாரம் தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு பைபிள் படிக்காதவங்களாம் பைபிள் படிப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு காற்று அடிக்கும். நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல கட் பண்றது பிரேயர் தானே. இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனா யோனத்தான் போய் தாவீது கிட்ட பேசுகிறான். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசமீட்பர். யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது. எந்த பிரதிகூலத்திலும் அவரோடு பேசுவதை விட்டு விடாதிருங்க. நினைச்சது போல காரியம் நடக்காது. ஏன் நினைச்சது போல காரியம் நடக்கல தெரியுமா? அவர் வேறொன்றை நினைத்து வைத்திருக்கிறார். எனவேதான் நினைத்தது போல காரியம் நடக்கவில்லை. நினைத்தது போல காரியம் நடந்திருந்தா கர்த்தருடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். நிறைய நினைப்போம், ஆனா அது நடக்காது, நடக்க விட மாட்டார். எல்லாருடைய ஜெபங்களும் எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டானா கிடையாது. இயேசுவை பாத்தீங்களா? சிலுவையில என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டார். அவர் சிலுவையில கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட பிறகும் பிதாவே உங்க கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். பாத்தீங்களா? இதுதான் அன்பு. நம்ம கை அவர் பிடித்ததுக்கு அப்புறமும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அவர் கைவிடப்பட்ட பிறகும் அவர் கொடுக்கிறார். தேவனோடு பேசுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். ஆண்டவர்கிட்ட உறவாடுவதற்கு ஆள் இல்லை. நன்மையை வாங்கி செல்ல அநேகர் இருக்கிறார்கள். தேவனோடு பழக 6 லட்சம் புருஷர்கள் நடுவிலே யாத்திராகமம் 24:2 மோசே மாத்திரம் என் அண்டை வரலான்னு கூப்பிடுறார். 24:2 வாசியுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். ஏன் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார்? 20வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களை, மின்னல்களை, எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி, நல்ல கவனிங்க, ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, சில காரியத்தை கண்டதும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பின்வாங்கி தூரத்தில் நின்று. ஆனா மோசே ஒரே பர்வதத்திலே முச்சடியிலே அக்கினி எரிகிறதை கண்டதும் கிட்ட போறான். இதான் வித்தியாசம். தீ யாரா கிட்ட போவாங்களா? மோசே போறான். உருவின பட்டயத்தோட கர்த்தருடைய சேனாபதி நிற்க யோசுவா கிட்ட போறான்.
பிரதிகூலத்தின் நடுவுல இந்த பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்காம முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, இவங்க கூட பழகுறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட பழகுறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனங்கள் எல்லாரும் மின்னல்கள், எக்கால சத்தம், இடி முழக்கம், மலை புகைகிறது, புகைய பார்த்ததும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பின்னாடி போயிட்டாங்க. ஆனா மோசே அக்கினியை பார்த்ததும் நெருங்கி போறான். அது மட்டும் இல்ல, மோசே கர்த்தர்கிட்ட மகிமையை பார்க்கணும்னு கேட்கிறார். 33ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டேன். அடுத்த நாள் மோசே போய் நிற்கிறார் பார்க்கறதுக்கு. இதுதான் உண்மையில நேசத்துக்காக ஏங்குறவள். இந்த மோசையோடு கூட தான் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அது நடுவில் இந்த மோசே மாத்திரம் என்கிட்டவா கர்த்தர் அழைக்கிறார். அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா எல்லா அன்பும் போய் எல்லாம் மாய்ந்து போகக்கூடியதான மாயை. இந்த கூட்டத்தின் நடுவில் நம்மை மட்டும் கர்த்தர் கூப்பிடுறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே மாத்திரம் எல்லாரும் அப்படி பின்வாங்கும் போது ஒரே பர்வதத்தில் அக்கினி எரியுது. அதுவும் முள்ளு அக்கினி. ரெண்டு பக்கத்திலும் யாரும் போக மாட்டோம். மீன் சாப்பிடணும்னா கூட சுத்தி சுத்தி பார்த்துட்டு தான், ஒரு சின்ன துண்டு முள் இருந்தா கூட நம்ம அதை அப்புறப்படுத்திட்டு தான். ஆனா மோசே கிட்ட போறான். ஒரு திரள் கூட்டம் பின்வாங்குது. அவர் கூட்டத்தை பார்த்து இறங்குகிறவர் அல்ல, ஒரு திரள் கூட்டம் பின்வாங்குச்சு. ஒருத்தர் மட்டும் கிட்ட வரான். கர்த்தர் சொல்லுகிறார், மோசே மட்டும் வா. மோசே வருகிறான், கர்த்தர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோனத்தான் செய்த அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. 1 சாமுவேல் 19ஆவது அதிகாரம் 7வது வசனம். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டி கொண்டு போய் விட்டான். என்ன செய்கிறான் தெரியுமா? தாவீதை நேசிக்கிறது மாத்திரமல்ல, சவுல் பக்கத்துல தாவீதை கூட்டிட்டு வரான். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உண்மையிலேயே நாம் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவரை கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். அவன் என்ன சொல்லி சேர்த்தான் தெரியுமா? தாவீது உயிரை பணயம் வைத்து கொடுத்த ரட்சிப்பை சொல்லி, சிலுவையை சொல்லி, சிலுவையில இயேசு நமக்காய் சிந்தின ரத்தத்தை சொல்லி, உயிரை கொடுத்து மீட்டதை சொல்லி. இந்த சவுல் தாவீதை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த யோனத்தான் போய் பேசுகிறான். பேசி தாவீதிட்ட போய் சவுலுக்காக பேசுகிறான், சவுல்கிட்ட போய் தாவீதுக்காக பேசுகிறான். தாவீதை அழைத்து கொண்டு போய் சவுல் அண்டையில் விட்டான். யோனத்தான், இதுதான், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் அன்பில் இணைந்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போது இருதயத்தில் தீர்மானம் எடுங்க. நம்மை சுற்றி நிறைய சவுல்கள் இருக்கிறாங்க. நம்ம யோனத்தானா மாறினாதான் சவுல்கிட்ட போய் தாவீதை சேர்க்க முடியும். தாவீதின் வேறும் தாவீதின் குமாரனமாய் வந்தவரை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க முடியலையே. எப்படி சேர்க்க முடியும்? அவர் நம்ம கிட்டே சேர விடலையே. அவர் வந்தாலே ஈட்டியை தூக்கில எறிகிறோம். ஈட்டியை தூக்கில் அவரை விரட்டல்லவா செய்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக அல்லவா எறிகிறோம். அன்பில் இணைய முடியவில்லையே. உலக அன்புல ஈஸியா ஒட்டி கொள்ளுகிறோம். மெய்யான அன்பு ஜீவனை கொடுத்து நேசிக்க அவரை போல யாராவது ஒருவர் உண்டோ? அவர் அன்பு இன்னதென்பதை காண்பிக்காமல் பேதுரு கிட்ட என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று கேட்கவில்லை. அன்பு இன்னதென்பதை காண்பித்தார், வெளிப்படுத்தினார். அதன் பிறகுதான் வந்து அவனை அழைத்து நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். அவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்தார். வயதானவர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க,
வாழ்வின் பாதியை கடந்தவர்கள் இருக்கிறீர்கள், வாழ்வை ஆரம்பிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், வாழ்வின் முடிவு பகுதியில் வருகிறவர்களும் இருக்கிறீர்கள். எல்லா நிலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை காலம் நம் வாழ்ந்த வாழ்க்கையிலே உண்மையாய் நாம் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா? நம்ம உண்மையா ஆண்டவர் நேசிப்போனா நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அவரை கொண்டு போய் சேர்த்திருப்போமே. அவரை கொண்டு போய் சேர்க்கவில்லையே. இன்னைக்கு நாம இருக்கிறோமே, நாளை பரலோகத்தில் நாம் இருக்கும்போது நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இல்லையா? இயேசுவை குறித்து பேசுவதற்கு இப்படி ஒரு மேடை தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம டெய்லி பேசி பழகுறவங்க இருக்கிறாங்க. அது எப்படி முடிய மாட்டேங்குது? நான் ஏன் முடியலைன்னா நம்ம யோனத்தால மாறல. நாம இன்னும் அவர்கிட்டயே சவுலாதான் இருக்கிறோம். அதனாலதான் தாவீதை குறித்து நெகட்டிவா பேசிட்டே இருக்கிறான் சவுல். யோனத்தான் அப்படி இல்லை. பிராணனை கையிலே வைத்து உயிரை கையில வச்சு நமக்கு மீட்ப தந்தார். பேசி சமாதானமாகி தாவீதை சவுல் அண்டையிலே கொண்டு போய் விட்டான். அன்பில் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள், ஆண்டவரை நேசிங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். நெருங்கணும். டெய்லி டெய்லி நீங்க காலையில எழும்பும் போது அப்பா கிட்ட பேசிட்டு எழும்புங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய பர்சன் அவரா இருக்கட்டும், லாஸ்ட் பேசுற பர்சன் அவரா இருக்கட்டும். இது எல்லாரும் அதுக்குள்ளதான். அவர் நாமமே ஆதியும் அந்தம். நம்ம லைஃபை அப்படி செட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க அவரே வல்லவராயிருப்பார். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அவரே வச்சிருங்க. அவருக்குள்ள விழுந்தாலும் அவருக்குள்ள, தடுக்கினாலும் அவருக்குள்ள, எல்லாமே அவருக்குள்ள. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். இதுக்கு என்ன தேவை? அன்பு. ஆண்டவர் உங்களை அதிக அதிக நேசிக்கணும். இரண்டாவது ஒரு கார் நேரம் போகிறதுனால ரோமர் 8:16 வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. இரண்டாவது சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஆவியில் இணைந்து கொள்ளுங்கள். அவரோட ஆவியில, ஸ்பிரிட்ல எப்பவுமே கனெக்ட் ஆகிருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற சத்தம் நம் காதில கேட்கணும்னா அவரோடு இணைந்து ஆவியில் இணைந்திருக்கணும். நமக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அநேகருக்கு அபிஷேகம் அல்லது ஆவியானவருடைய ஒத்தாசை எதுக்கு தேவைன்னு கேட்டா, அநேகருடைய எண்ணம் என்ன, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை, இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்க. இந்த வார்த்தை கவனிங்கள், ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உலகம் உங்களை பாவின்னு சொல்லும் போது ஆவியானவர் சொல்லுவார், நீ பிள்ளை பிள்ளை பிள்ளை. இன்னைக்கு இந்த சத்தம் நமக்குள்ள இருந்து கேட்காதபடியினாலே நமக்கு தயக்கமா இருக்கிறது. ஆண்டவரிடத்துல நெருங்க முடிய மாட்டேங்குது, ஜெபிக்க வர மாட்டேங்குது. ஒரு பிள்ளைக்கு தன் தகப்பன் மேல இது உண்மையிலே எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவா, இந்த சந்தேகம் இருக்கிறது வரைக்கும் அந்த அப்பா கிட்ட நெருங்க முடியுமா? அந்த அப்பா கிட்ட பேச முடியுமா? அந்த அப்பா கிட்ட உரிமையை கேட்க முடியுமா? இதே நிலைதான். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிற, நீ பிள்ளடா. இது நம்மை அவரோடு பேச வைக்கும், அவர்கிட்ட உரிமையா கேட்க வைக்கும், அவர் சமூகத்துல கொண்டு போய் உட்கார, அவர் மடியில போய் உட்கார வைக்கும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திராத. அவர் உன் கூட இணைந்து டிராவல் பண்ண விரும்புறார். நீ அவரை ஹெல்ப் பண்ணிராத. உன்னை எப்படா தள்ளி விடலான்னு பார்க்கிறவங்க கூட நீ டிராவல் பண்ண விரும்புற. ஆனா உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்க உனக்காய் அனுப்பப்பட்டு இறங்கி வந்து உனக்குள் வாசம் பண்ணுகிறாரு. அவர் உன் கூட டிராவல் பண்ண விரும்புறார். ஹல்லேலூயா. ஆவியிலே இணைந்து கொள்ளுங்கள். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் வருஷம் ஃபுல்லா பைபிள் படிச்சோம் முடிச்சோம். என் இருதயத்தில் ஒரு உணர்வு வரலன்னா நான் ஆவியை அவித்து போட்டு விட்டேன் என்று அர்த்தம். மத்தேயு 13:19 இயேசு இப்படி சொன்னார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். மார்க் 4:12 இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி சொல்லப்பட்டது என்றார். ஆண்டவர் பேசும்போது ஆவியானவர் நம்ம மேல் அசைவாடுனா உணர்வு உண்டாகும். இசைந்து போகும்போது நெஞ்செல்லாம் அடிக்கும். சவுல் பாருங்க, சவுல் ஒரு விசை தாவீது கையில மாட்டுவார். அவன் சவுலுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தை தாவீது கத்தியால் அறுப்பார். வேற ஒண்ணுமே செய்யல. உண்மையிலே சவுல் செஞ்சதுக்கெல்லாம் தாவீது சவுலை கொலை பண்ணியிருக்கணும். ஆனா அது எதுவுமே படல. அவன் மேல ஒரு கீறல் கூட படல. ஆனா அந்த வஸ்திரத்துல லைட்டா கட் பண்ணதும் வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு நெஞ்சு அடிக்குது, துடிக்கிறான். இப்படி பண்ணிட்டேனே. ரீசன் ஏன் இந்த துடிப்பு வந்துச்சு தெரியுமா? அவன் ஆவியோடு கூட அவர் இணைந்திருக்கிறார். இதே தாவீது நாட்கள் சென்று ஒரு விசை பால்கனியிலிருந்து பக்கத்து வீட்டை பார்க்கிறான். பட்சேபாள் குளித்துக் கொண்டிருக்கிறாள். அவன் கண்களுக்கு பிரியமானவளாய் காணப்படுகிறான். அவளை கூப்பிட்டு தப்பு பண்றான். நெஞ்சடிக்கல. அவளை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் கணவன் உரியாவை யுத்தத்தில் நிறுத்தி அவன் மரணத்துக்கு காரணமாக இருக்கிறான். நெஞ்சடிக்கல. அன்னைக்கு சின்ன தப்பு பண்ணப்போ நெஞ்சு துடிச்சது. இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணப்போ நெஞ்சு அடிக்கல. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். அவனால தாங்க முடியல. அவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன கேட்டான் தெரியுமா? பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க. ஏன்? அன்னைக்கு ஒரு சின்ன தப்புனதுமே என்னால இருக்க முடியலையே. ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசினாலே எனக்கு கஷ்டமா இருந்துச்சே. இன்னைக்கு மணிக்கு ஒரு கணக்கா இருந்து ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறேனே, தீமையை விரும்பி பார்க்கிறேனே, அநியாயத்தை துணிகரமா செய்கிறேனே. இந்த அனுபவம் நம்மை குணப்படாதபடிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் என்கிற நிலையை நோக்கி நகர்த்துகிறது. எல்லாவற்றிலும் நாம ஜெயிக்க ஆவியில் இணைந்து கொள்ளணும். ஆவியில் இணைந்து கொள்ளணும்னா என்ன? ஆவியானவர் அடங்கி இருக்கணும். இயேசுவை பார்த்தீங்களா? 12 வயசுலயே எல்லாரையும் மிஞ்சுகிற பிரசன்னம் அவர்கிட்ட வெளிப்பட்டது. வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் மிரண்டு போனாங்க. ஆனாலும் அவர் அடங்கி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் வரட்டும்,